வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ வந்துட்டு நியூ செட்டி தெரு, கொழும்பு 13 இந்த ஏரியாவில் தான் தங்கியிருந்தேன். ஜஸ்ட் இந்த ஏரியாவை பற்றி சொல்கிறேன். இந்த ஏரியாவையும் சுற்றி காமிக்கிறேன். இப்போ நான் இந்த வந்திருக்கிற ஏரியா வந்துட்டு இது வந்துட்டு கொச்சிக்கடைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பக்கத்தில் சிந்துப்பட்டி முருகன் கோவில், அந்தோனியார் சர்ச்சு, அதே மாதிரி ஸ்ரீகிருஷ்ணா டெம்பிள், அதாவது ஹரே கிருஷ்ணா டெம்பிள் சொல்லுவாங்க. அது மாதிரி இது ஒரு புகழ்பெற்ற ஒரு ஏரியா. ஆரம்ப காலத்தில் செட்டியார்கள் வந்துட்டு இந்த ஏரியாவில் வணிகம் செஞ்சுருக்கிறாங்க. அதனால அந்த ஏரியாவுக்கு நியூ செட்டி தெருன்னு சொல்லுவாங்க. இது பக்கத்தில் வந்துட்டு செட்டி தெருன்னு ஒன்று இருக்கு. இது ரெண்டும் ரொம்ப புகழ்பெற்ற ஏரியா. இங்கே தான் எல்லா விதமான பிசினஸும் இங்கே தான் நடக்குது. இந்த ஏரியாவில் வந்து ஒரு தேர் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. வாங்க அந்த தேர் திருவிழா எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம ஊர் மாதிரியே செண்டை மேளமும் நடக்குது. எல்லாத்தையும் காமிக்கிறேன். அதே மாதிரி சுற்றியும் காமிக்கிறேன் இந்த ஏரியாவை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம்.
இங்க பாத்தீங்களா திருவிழா வந்துட்டு எவ்வளவு சூப்பரா கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் காவலோட அந்த தேர் திருவிழா நடக்குது. ஒரு டிஸ்டர்ப் இல்லாம ரொம்ப அமைதியா நல்லா அழகா நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் இப்போ வந்துட்டு இந்த ஏரியாவெல்லாம் சுத்தி காமிச்சிருக்கேன் பாருங்க. கொச்சிக்கடை சவுத்து, கொச்சிக்கடை நார்த்து, சிந்துப்பெட்டியா, அதே மாதிரி கொத்தகண்ணா ஈஸ்ட்டு, இந்த ஏரியாவெல்லாம் சுற்றி காமிச்சிருக்கேன். இந்த ஏரியாவெல்லாம் பாருங்க நல்லா அழகாகவும் இருக்குது, நல்ல கிரீனரியாகவும் இருக்குது. ஆனால் அது வந்து மெயின் சிட்டி இது. அதாவது நம்ம சென்னையில் எப்படி மவுண்ட் ரோடோ அது மாதிரி இது ஒரு மெயினான ஒரு ஏரியா. இது பக்கத்தில் வந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு கொழும்புக்கு வந்தீங்கன்னா, அதாவது ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் ஏரியா, இது ரொம்ப க்ரௌடட் ஏரியா. இது வந்துட்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால உங்களுக்கு ரோடெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, கொஞ்சம் க்ரௌட் இல்லாமல் இருக்குது. மற்றவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும். இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் ஹார்பர் இங்கே தான் இருக்குது. நல்ல ஒரு ஏரியா. நீங்கள் வந்துட்டு எல்லாமே அக்சசபிள் இங்கே கிடைக்கும். ரெஸ்டாரண்ட்டு, ஹாஸ்பிட்டலு, மெடிக்கலு எல்லாமே இந்த ஏரியாவில் கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு கோவிலுக்கு போகணுன்னாலும் கோவிலுக்கும் போக முடியும், சர்ச்சுக்கு போகணுன்னாலும் சர்ச்சுக்கு போக முடியும். ஒரு புகழ்பெற்ற மசூதி இங்கே இருக்குது. அது மாதிரி எல்லாமே இந்த ஏரியாவில் கிடைக்கும். இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் லோட்டஸ் டவர் இருக்குது, மியூசியம் இருக்குது, அதே மாதிரி பீச்செல்லாம் இருக்குது. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஏரியா. அதே நேரம் நீங்கள் எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு ஏரியாவும் அது. ஓகே நண்பர்களே, நீங்கள் ஸ்ரீலங்கா வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் சுற்றி பாருங்கள். நமக்கு ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும், நிறைய விஷயங்களும் தெரிஞ்சுக்கிற முடியும். இங்கே வந்துட்டு எக்ஸ்பென்சஸ் வந்து கொஞ்சம் கூட. நீங்கள் ஆட்டோவிலலாம் எங்கேயாவது போனீங்கன்னா 150 ரூபா, 200 ரூபா, 300 ரூபான்னு தான் கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு டீ சாப்பிட்டீங்கன்னா 120 ரூபா வரும். ஒரு பரோட்டா சாப்பிட்டீங்கன்னா 140 ரூபா வரும். ஆனால் நிறைய பேர் வந்துட்டு மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ப்ரெட்டும் தேங்காய் சம்பளம் தான் சாப்பிட்றாங்க. அது ஒன்று தான் கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கும் இங்கே. அதே மாதிரி இடியாப்பம் வந்துட்டு 80 ரூபா. நான் பார்த்த வரைக்கும் தோசையெல்லாம் 400 ரூபா,
கொத்து பரோட்டா 600 ரூபா. அது மாதிரி விலையெல்லாம் கொஞ்சம் கூட தான். நான் ஸ்ரீலங்கா வந்த நாள் வந்துட்டு இந்த விலையெல்லாம் கேட்டு தலை சுத்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நார்மல் ஆயிருச்சு. இங்கே உள்ள மக்களுக்கு அதே மாதிரி இந்த விலையெல்லாம் ஒரு நார்மல் ஆயிருச்சு. நான் இந்த வீடியோவில் கொச்சிக்கடை ஏரியா கம்ப்ளீட்டாக சுற்றி காமிச்சிருக்கிறேன். அதோட ஃபுல் இன்ஃபர்மேஷனை நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோ யாழ்ப்பாணம் போகிறேன். அந்த ஏரியாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அந்த ஏரியாவை சுற்றி காமிக்கிறேன். கம்ப்ளீட்டு ஸ்ரீலங்கா நான் ரவுண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நிறைய ஏரியாவும் சுற்றி காமிக்கிறேன். இந்த ஏரியா உள்ளே வர்றதுக்கு நிறைய ஆட்டோவில் தான் வர முடியும். ஆட்டோ தான் இங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிறது. ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் உங்களுக்கு. அதுதான் ஏன்னா ரொம்ப பழைய காலத்து ஆட்டோ. உள்ளே போகும்போது அந்த ஆட்டோவில் இருந்தோம்னா முதுகெல்லாம் வலிக்குது. அதுதான் ஒரு பிரச்சனை. மற்ற மாதிரி எல்லா நேரத்துலையும் ஆட்டோ இங்கே ஈஸியாக கிடைக்குது. நீங்கள் எங்கேயாவது போகணும்னா எல்லா டயத்துலையும் பஸ்ஸு கிடைக்காது. அதுக்கு சில டைமிங் எல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாம் செக் பண்ணணும் எந்தெந்த டயத்தில் எந்த ஏரியாவுக்கு பஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. நானும் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே கம்ப்ளீட் ஏரியா சுற்றி காமிச்சிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேஷனும் தகவலும் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஓகே நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நன்றி, வணக்கம். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு பிளேஸில் பார்ப்போம்.